இன்றைய சிறப்பு நிகழ்வில் மகளிர் அதிகாரமளிப்பு, சமூக நலம் மற்றும் சிறப்பான ஆட்சியை முன்னெடுத்து வரும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில செயலாளராகவும் கோவை தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றி வரும் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். அவரது நிர்வாகத்திறன், தொண்டாற்றும் மனப்பான்மை மற்றும் உறுதியான முயற்சிகள் சமூகத்தின் பல்வேறு தரப்பினரிடையே வலுவான ஆதரவை பெற்றுள்ளன. மகளிர் முன்னேற்றம், கல்வி வளர்ச்சி மற்றும் சமூக நீதி ஆகியவற்றிற்காக குரல் கொடுக்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக விளங்குகிறார். ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3233 பெருமையுடன் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறது. மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய ரோட்டரி என்கின்ற மிகப்பெரிய குடும்பத்தினுடைய உறவுகளுக்கு என்னுடைய வணக்கம். ரோட்டரியோட டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ்ல வெற்றிகரமாக இனிமையாக நேற்று முதல் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. நாளை வரை தொடர போகிறது. ஸ்பீக்கர்ஸோட லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. People from different walks of life. எல்லாரையும் ஒரு சேர ஒரே மேடையில உட்கார்ந்து கேட்கக்கூடிய வாய்ப்பினை இந்த முறை ரோட்டரியில இந்த டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப நல்லாவே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரோட்டரியோட டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், கான்ஃபரன்ஸோட சேர்மன் பிளஸ் அவரோட சேர்ந்து இருக்கக்கூடிய அத்தனை டீம் மெம்பர்ஸுக்கும் I extend my sincere appreciation and also இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காகவும் நன்றி தெரிவிக்கிறேன். இங்க ஸ்பீக்கரா வரும்போது என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சொன்னேன், எது கொடுத்தாலும் எது எங்களுக்கு தெரியுதோ நாங்க பேசுறோம். நீங்க உடனே நினைச்சு கூடாது அரசியல்வாதி எது கொடுத்தாலும் பேசுறாங்கன்னா இவங்களுக்கு மேடையில மைக்கு இதெல்லாம் கிடைச்சிட்டா ஏதாவது ஒண்ணு பேசிட்டு போவாங்கன்னு. அவங்க திருப்பியும் சொன்னாங்க விமன் எம்பவர்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டாபிக் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு அந்த தலைப்புல பேசணும் அப்படிங்கும்போது நிறைய இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன் பெண்கள் இன்னைக்கு நிறைய வெளியில வர ஆரம்பிச்சிருக்காங்க. பெண்கள் இல்லாத குடும்பங்கள், அதாவது இல்லாத குடும்பங்கள் இல்ல, பெண்களோட ரோல் அப்படிங்கறது இன்னைக்கு பெருமளவு மாறி இருக்கு. அந்த ஆப்சன்ஸ் ஃபீல் பண்றதால இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பத்தி எல்லாம் இன்னைக்கு பேசுறோமா அப்படிங்கறத என் மனசுல தோணுச்சு. ஏன்னா என்கிட்ட நிறைய தரம் இன்டர்வியூ பண்ணும்போதோ இல்ல மத்த இடத்துல பேசும்போதோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பத்தி பெண்கள் கிட்ட கேட்கிற அளவுக்கு ஆண்கள் கிட்ட கேட்கிறாங்களா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்தது. எனக்கு அந்த மாதிரி ரொம்ப சக்சஸ்ஃபுல் மென் அப்படின்னு சொல்றவங்க கிட்ட இந்த கேள்விகள் நான் அதிகமா பார்க்கல. நீங்க எப்படி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணா கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். மென் யாராவது கிட்ட அந்த கேள்விகளை அதிகமா கேட்டிருக்காங்க அப்படின்னு. அதிகமா உங்களோட ஹாபி என்ன, உங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, இந்த மாதிரி இருக்கும். இந்த கேள்வி அதிகமா பெண்கள் கிட்ட முன்வைக்கப்படுகிறது. அத ஒரு விதத்துல எப்படி பாக்குறது? நீங்க எல்லாம் இன்னைக்கு வந்துட்டீங்கன்னா உங்க குடும்பத்துல யார் பாத்துக்கிறாங்க? இல்ல உங்களோட மத்த கடமைகள் எல்லாம் நீங்க செஞ்சுட்டு தான் இங்க வரீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வையோட பாக்குறதா? இல்ல ஆண்கள் மாதிரி எல்லா வேலையும் பண்றீங்க, நீங்க எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அதை பேலன்ஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிற அது கியூரியாசிட்டியா? பட் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறதுல பெண்களோட ரோல் அதிகமா தான் இருக்கு. ஏன்னா அந்த வீட்டுல பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போது மகனுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போது எப்படிப்பட்ட பெண் வேணும் அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல வேலைக்கு போற பெண்ணா சேச்சே அவங்க வேலைக்கு போய் அந்த அந்த பணத்துல நாங்க சாப்பிட குடும்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இப்போது மாறி, இல்ல வேலைக்கு போற பொண்ணுதான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை சமூகத்துல இன்னைக்கு மாறி வந்திருக்கு.
ஓரளவுக்கு பெண்களுக்கு எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், அவங்க இன்னைக்கு வந்து சொந்தமா ஆரம்பிக்கிற முயற்சிகளுக்கு உதவி கவர்மெண்ட் பாலிசி ஸ்டேட் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் த சொசைட்டி அப்படிங்கிறது நிறைய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடந்துட்டே இருக்கு. அப்போ நான் லாயராவும் இருந்ததுன்னு சொல்றது காரணம் 2016 அப்புறம் அதிகமா கோர்ட்டுக்கு போற முடியல. நீங்க கூட நிறைய சக்சஸ்ஃபுல் லாயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்போ ஃபேமிலி கோர்ட் கேசஸ் எல்லாம் டீல் பண்ணும்போது நான் ரொம்ப அப்ப ஜூனியர். அப்போ பசங்களோட மனசுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன் உன்னோட ஒய்ஃப் இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படிங்கும் போது, எங்க அம்மா மாதிரி என் ஒய்ஃப் இல்லைங்க. சரிப்பா, அம்மா மாதிரினா எப்படி? எங்க அப்பா வேலையில இருந்து வருவாரு, வந்த உடனே உடனே கையில ஒரு சூடா ஒரு காஃபியோ டீயோ கொடுத்துட்டு ரொம்ப பொறுமையா அவர்கிட்ட பேசிட்டு அவரை உட்கார்ந்து பிளேட் வச்சதுக்கு அப்புறம் சூடா தோசை கொண்டு வந்து எங்க அம்மா போடுவாங்க. ஆனா என் ஒய்ஃப் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ மெதுவா வராங்க. வரும்போதே ஏதோ ஒண்ணு வர வழியில ஏதாவது வாங்கிட்டு வராங்க, இல்லைன்னா வந்ததுக்கு அப்புறம் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணலாமான்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்குள்ள நிறைய ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ரெயின் ஆச்சு. அம்மா மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது அம்மா வீட்லயே இருந்தாங்க, வெளியில எங்கேயும் வேலைக்கு போகல, அவளுக்கு மத்த கமிட்மெண்ட் கிடையாது. அப்பா வரதா வழிமேல் விழி வைத்து அப்பாக்காக காத்திருந்து அம்மா பார்த்துட்ட அதே ரோல இப்ப நீங்க ஒய்ஃப் கிட்ட உங்களுக்கு ஈக்குவலாவோ உங்களை விட அதிகமாவோ சம்பாதிக்கின்ற வேலை செய்கின்ற பெண்கள் கிட்ட எதிர்பார்க்கும் போது அந்த கிளாஷ் வருது. எப்படி பேலன்ஸ் பண்றது? யார் பேலன்ஸ் பண்றது? எகைன் தூக்கி தலைமையில போடு, இந்தம்மா பொண்ணு ரெண்டுதான் பாத்துக்கணும் அப்படின்னு அவங்க மேலேயே போட்டு அழுத்தலாமா? இல்ல மாறி வரக்கூடிய சூழல்ல உன்னோட ஒர்க்லோடு எனக்கு தெரியுது, உன்னோடதுல இருந்து நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன், இல்ல குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற மனநிலையை உருவாக்குறதான். இது வந்து ஒரு குடும்பத்துல இல்ல, இன்னைக்கு ஒரு சோசியலாவே இது ஒரு சேலஞ்சா மாறிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இன்னைக்கு இது ரெண்டு பேருக்கு முக்கியமா படுது. ஒரு காலத்துல ஹெல்த் அப்படின்னு சொன்னா ஒன்லி பிசிக்கல் ஹெல்த், ஆனா இன்னைக்கு மென்டல் ஹெல்த், எமோஷனல் ஹெல்த் இத பத்தியில நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஹோலிஸ்டிக் வியூ அப்படிங்கறது இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொசைட்டி வர ஆரம்பிக்கும். நீங்க இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பத்தி பேசும்போது ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் அப்படின்னு வந்தா சொல்லலாம். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு பூக்கடைக்காரமாவோ காய்கறிக்காரமாவோ நேரத்துல பஸ்ஸ பிடிச்சு இல்ல ஒரு ஒரு வண்டியை பிடிச்சு ஒரு மீன்பாடி வண்டியை பிடிச்சு மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்து அந்த காலையில வியாபாரம் பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு மத்தியானம் சாப்பாடு செஞ்சுட்டு திரும்பியும் அவங்களோட அடுத்த நாள் வேலைகளுக்காக தயாரிக்கிற பெண்கள் கிட்டவும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆபீஸுக்கு போறவங்க இல்ல ப்ரொஃபஷனல் இவங்க கிட்டவும் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அவங்க மேனேஜ் பண்றாங்கிறதையும் ஒரு சில கேஸ் ஸ்டடீஸ்ல நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நமக்கான நீட் அப்படிங்கறதுல நான் என்னோட ஒர்க் லைஃப் பேலன்ஸை எப்படி நான் மேனேஜ் பண்றேன் அப்படிங்கறது மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்கிற ஆட்களும் அதை செய்வதற்கு நாம் உதவி செய்கிறோமா அப்படிங்கிற சென்சிடைசேஷனும் கூடவே வந்தாதான் இத வந்து நாம எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பத்தி சொல்லும் போது நிறைய பேரு டைம் மேனேஜ்மெண்ட், எதை சூஸ் பண்றது, எதை பிரியாரிட்டைஸ் பண்றது, உங்களோட ஷெட்யூல்ல இருக்கிறதுல பிரியாரிட்டைஸ் பண்றதா இல்ல இந்த ஷெட்யூலைவே நான் பிரியாரிட்டைஸ் பண்ணிக்கிறதா, இது எல்லாமே ஈச் இண்டிவிஜுவலோட அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட ஒர்க் நேச்சர், அவங்களோட ப்ராடக்ட் ஓரியன்டேஷன் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு இருக்கிற அதே ஒரு ஒரு கொடுக்கிற சொல்யூஷன், ஒருத்தர் கொடுக்கிற சொல்யூஷன் இன்னொருத்தருக்கு அது அப்ளை ஆகாது. என்கிட்ட சொல்லுவாங்க ஸ்கிரீன் டைம் குறைக்கணுங்க, ஸ்கிரீன் டைம் நீங்க பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல பாக்குறத நிறுத்திடுங்க, அதுதான் பெஸ்ட், உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப காமா இருக்கும், நல்ல தூக்கம் கிடைக்கும் பாங்க. 10 மணிக்கு 10:30 மணிக்கு ஒரு பாலிட்டிஷியனுக்கு ஒரு பப்ளிக் லைஃப் இருக்கிறவங்களுக்கு இல்ல ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அவங்க அந்த மாதிரி ஸ்கிரீனை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு மூடி வைக்க முடியுமா? இன்னைக்கு நாம நிறைய சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில வரக்கூடிய பெண்கள் அவங்களோட இன்டராக்ஷன் பண்ணும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. நாம நினைச்சுக்கிறோம் இல்ல ஒருவேளை வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது ஏசி ரூம்ல வேலைங்க, காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துடலாம், வேற எந்த பிரச்சனையும் இல்ல, சிஸ்டத்தை முன்னால உட்காந்து ஒரே வேலை செய்யறதா, இன்னும் உடல் உழைப்பா, மூட்டை தூக்குறாங்களா, பாரம் தூக்குறாங்களா? அதுல கூட பாக்குறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல
ஒரு ஹையர் லெவல் அந்த இடத்துல வரக்கூடிய லெவல்ல எகைன் வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட நம்பர் குறைச்சலா இருக்கும். அப்போ அவங்களோட ஃபேமிலி கமிட்மெண்ட், அவங்களோட மத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஒர்க் பிளேசஸ்ல பெண்களோட நம்பர் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் அதிகமா வந்து மேல வரல. அவங்களுக்கு நேச்சுரலாவே இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் இருக்கு, ஃபேமிலியோ சைல்ட் பர்த்தோ இல்ல ஒரு மிடில் ஏஜ்ல வரக்கூடிய இஷ்யூஸ். அதனால நாம எப்படி அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறத ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஒரு சென்சிடைசேஷன், ஒரு கைடன்ஸ் அப்படிதான் அதை பண்ண முடியும். எல்லாத்துக்கும் ஒரு ஷர்ட்டை தைச்சு வச்சுட்டு உள்ள நுழைக்க முடியாது. நம்மளோட ஒர்க் நேச்சர், நாம செய்யக்கூடிய வேலைகள், நமக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய கடமைகள், இதையெல்லாம் வச்சுதான் நம்மளோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ நாம சூஸ் பண்ணிக்கணும். அது நான் என்ன எப்படி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்குது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம சூஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த விஷயங்களை டிசைட் பண்ணணும். எனக்கு இது வேணும், இது வேண்டாம், என்னால இது முடியும், இது முடியாது. இந்த விஷயங்கள்ல தெளிவு இருந்தாலே 50% ஆஃப் த ஒர்க் முடிஞ்சிடும். ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு இன்விடேஷன் கொடுக்கறாரு, அதுக்கு போக முடியுமா முடியாதா, அந்த டைம் ஷெட்யூல் என்ன, இல்ல இந்த ஒர்க்கை நான் ஒருத்தருக்கு செஞ்சு கொடுக்கறதா வாக்குறுதி கொடுக்கறேன், அதை அந்த பீரியடுக்குள்ள என்னால டெலிவரி பண்ண முடியுமா முடியாதா. இந்த மாதிரி ஒவ்வொன்றிலுமே நம்ம சொல்லுவாங்க, உங்களுடைய திட்டமிடல் சரியாக இருந்தால் பாதி வேலை அப்போதே முடிந்து விட்டதாக அர்த்தம் அப்படின்னு. அதே மாதிரிதான் இதுவும். நீங்க உங்களோட வேலையும் உங்களோட குடும்பமோ இல்ல மற்ற கடமைகளை பேலன்ஸ் பண்ணும் போது எது என்னால் முடியும் அப்படிங்கிற தெளிவு, எது எனக்கு வேண்டும் வேண்டாம் என்று பிரித்தறிந்து பார்க்கக்கூடிய அந்த தெளிவு நம்ம கிட்ட இருந்தால என்ன பொறுத்த வரைக்கும் பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அதற்கு பின்பாக எந்த இடத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. நானும் இந்த மாதிரி நிறைய பர்சனலா ஃபேஸ் பண்ணிருக்கேன். என்னோட குழந்தைகள் அவங்களோட படிப்போ இல்ல என்னுடைய அருகாமையோ என்னோட வழிகாட்டுதலோ தேவைப்படக்கூடிய நேரத்துல என்ன ஒரு முக்கியமான வேலை இருந்தாலும் அது இந்த வேலை இந்த நேரத்துல முக்கியமா இல்ல அதுக்கப்புறம் பின்னால பாத்துக்கலாமா. அதனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட வரும். நிறைய பேர் நான் சொல்றதை கேட்டிருக்கேன், எனக்கு அப்ப நல்ல ஒரு ஜாப் வந்துச்சுங்க, நல்ல பெரிய கம்பெனி, ஆனா அவங்க வந்து சிங்கப்பூர் போகணும்னு சொன்னாங்க, எனக்கு வயசான மாமனார் மாமியார் அவங்களை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல, அதனால நான் அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் அதை ஃபீல் பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் அந்த க்ஷணம் அப்படிங்கறது கூட ரொம்ப அதீதமான வார்த்தைன்னு பார்த்தேன். அந்த குறிப்பிட்ட பருவத்தில் உங்களுக்கு எது வேண்டுமோ, உங்களால் மற்றவர்களுக்கு எது அவசியமோ, எது கொடுக்கவே கூடாத விஷயங்களோ, கோர் வேல்யூஸ் சொல்றீங்கல்ல, அதுல காம்ப்ரமைஸ் பண்ணாம அதை ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு மித்த விஷயங்களை என்னோட ஆப்ஷன்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அது ரெண்டாவது விஷயம். அப்போ உங்களோட கோர் அப்படிங்கிற இடத்த அது நீங்க தான் முடிவு பண்ணணும், மத்தவங்க முடிவு பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இது ரொம்ப முக்கியமானதா இருக்கலாம். ஒரு சிலருக்கு இல்ல, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை என்னால மேனேஜ் பண்ண முடியும், அதுக்கான ஆட்கள் இருக்காங்க, அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை என் ஃபேமிலி கொடுக்க முடியும், அதனால என்னோட கரியர் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது. அதனால எது உங்களோட கோர் அப்படிங்கிற விஷயத்துல திரும்பியும் அந்த முடிவெடுக்கக்கூடிய தெளிவு நம்ம கிட்ட வேணும். மூணாவது, எதையுமே கம்ப்ளீட்டா டெலிவரி பண்ணக்கூடிய எடுத்துட்டோம்னு சொன்னா அந்த நேரத்துல ஒரு டெடிகேஷன், ஒரு கமிட்மெண்ட், அந்த ஒர்க்கை என்ன தவிர நானும் சிறப்பா செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த ரோல நம்ம அழகா பிளே பண்ணிட்டு படிச்சோம். மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட அது காம்ப்ளிமெண்ட் ஆயிடும். இந்த 3 முக்கியமான விஷயங்கள் நம்மளோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நம்மளுக்கு கை கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு மாடர்ன் வீட்ல எல்லாருமே ஓட்டிட்டு இருக்கோம். இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கணும் கூட வாட்ஸ்அப்ல பேசிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு. குழந்தைங்க கிட்ட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, எல்லாத்துக்கும் ஒரு கில்ட் மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கு. ஐயோ அந்த நேரத்துல குழந்தைகளோட இருக்க முடியல, குழந்தைகளோட பேச முடியல, ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்க நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய எமோஷனல் இஷ்யூஸ்லயும் நம்மளுக்கு நிறைய ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது. அதனால நம்மளோட நேச்சர் என்ன,
நம்மளோட நீட் என்ன, நம்மளோட கோல் என்ன. இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அதை தனித்தனியா நாம யோசிச்சுட்டு அதுல எது பெஸ்ட், என்னோட நேச்சருக்கு, என்னோட கோலுக்கு எந்த வழியில போகும்போது எந்த முடிவுகளை எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாராலையும் சக்சஸ்ஃபுல்லா சாத்தியப்படும் என்பது என்னுடைய எண்ணம். இன்னைக்கு வந்து ரோட்டரியில நிறைய பேர் நல்ல டைம் கொடுக்கறாங்க, நிறைய டைம் கொடுத்து நல்ல வேலைகளை பண்றாங்க. What I am proud about Rotary, நாங்க உட்கார்ந்து மக்களால எலெக்ட் பண்ணவங்க ஒரு பாலிசியை டிசைட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியே Rotary is also running a parallel government. I am always feel proud about it. ஏன்னா I am working with the various Rotarians. திரு வெங்கடேஷ் கோயம்புத்தூர்ல இருந்து என்னோட காலேஜ் மேட், அவர் நிறைய இந்த ரோட்டரி விஷயங்களை சொல்லிட்டே இருப்பாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி விக்ஷித் பாரத்னு சொல்றாரு, இந்தியா ஒரு வல்லரசு ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வல்லரசு அப்படிங்கிறது அடுத்த நாடுகள் மேல நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ செலுத்தணும் அப்படின்னு சொன்னா அது நாம வச்சிருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்களோட எண்ணிக்கையோ அதனோட பலம் மட்டுமல்ல, அவங்களோட மைண்ட்ல நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அது எப்படி எல்லாம் வரும். ஒரு பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி, எந்த விதமான இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு நாடு, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களோட லிவிங் ஸ்டாண்டர்ட், அது எஜுகேஷனா இருக்கலாம், இல்ல அவங்களோட ஹெல்த்தா இருக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸா இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எல்லாரும் இன்வால்வ் ஆகும் போதுதான் நாம நினைக்கிற மாதிரி நம்மளோட என்வாயன்மெண்டோ கண்ட்ரியோ வந்து அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேட்டுக்கு போக முடியும். அதற்கு எல்லாருடைய பங்களிப்பு வேண்டும். அப்படிங்கறதாலதான் ஹிந்தில சொல்லுவாங்க பிரைம் மினிஸ்டர்ஸ் சப்கா சாத் சப்கா விகாஸ். பாருங்க, பிஜேபி காரங்களை கூப்பிட்டோம், அவங்க மேடையில வந்து ஏதோ ஹிந்தியில பேசுறாங்கன்னு ஒரு சிலர் நீங்க நினைக்கலாம். அனைவரோடு இணைந்து அனைவருக்கான வளர்ச்சி என்பதுதான் அது. அதனால் ரோட்டரி நீங்க ஒவ்வொருத்தரோட பங்களிப்பும், நீங்க வந்தோம், ஒரு நெட்வொர்க்கிங் இருந்தது, ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது, அப்படிங்கறத தாண்டி ஒவ்வொரு ரோட்டரி கவர்னரும் ஒரு பெட் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு நாங்க இத வந்து செஞ்சு காட்டுறோம். How we are impacting the lives of lakhs of people அப்படிங்கிற ஒரு கோலோட நீங்க வேலை செய்யறத பார்க்கும்போது I am very happy about it. And also I am happy that I am also associating you, whether in the contractors of your program or in some other projects. So நிறைவாக இன்று உங்களை சந்திக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய அத்தனை முக்கியமான நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் எடுக்கின்ற அத்தனை நல்ல திட்டங்களும் நல்லபடியாக சிறப்பாக மக்களை சென்றடைவதற்காக என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.